பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நேற்று ஒரு பேஷண்ட் உண்டு காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சு. தலை சுத்து மாதிரி அந்த ட்ரிங்கோக்கு மகளை கூட்டிக்கிட்டு மதரசாவுக்கு போகிறதுக்கு வலிக்கிட்டு வந்த டைமில் தலை சுத்து மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. காலையில் வந்த உடனே எங்களோட மிட்வைஃப் ப்ரெஷரை செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரெஷர் கூடியா இருக்கு, நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டுங்கன்னு சொன்ன உடனே என்கிட்ட பேஷண்ட் வந்துச்சு காலையில். அப்போ நான் திருப்பி அந்த ப்ரெஷரை திருப்பி செக் பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் திருப்பி செக் பண்ணேன். 160 100 இருக்கு அப்போ ப்ரெஷர். அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு முந்தி ப்ரெஷர் இருந்தேன்னு கேட்டால் பேஷண்ட் சொல்கிற விஷயம் ஒரு 6 மந்த்துக்கு முதல்ல அந்த சனிக்கிழமை அந்த தொட்டாநோய் கிளினிக்கில் ஃபுல்லாக எல்லாம் கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் செக் பண்ண டைமில் ப்ரெஷர் இருக்கி நீங்கள் கிளினிக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நான் கிளினிக்கு வரல. இதான் நான் ஒருத்தர் வைக்கிற பிரச்சனை. இப்போ 6 மந்த் தான் அந்த ப்ரெஷர் இருந்திருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு. இப்பயும் ப்ரெஷர் இருக்கு, தலை சுத்து வரையும் தான் பார்த்தது. அப்போ இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், நம்மள பெரும்பாலான ஆட்கள் அந்த ப்ரெஷர் கடும் கேர்லெஸ் அடிக்கும். இப்போ ப்ரெஷருங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளுக்கு இந்த ஹார்ட் அட்டாக், அதே போல் மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக்னு சொல்ல மாரடைப்பு, அதே மாதிரி பாரிசவாதம் பரலைஸ்ன்னு சொல்கிறது. அப்போ அந்த ரெண்டும் ஏற்படுறதுல பிரதானமான காரணியாக இருக்கிறது இந்த உயர் குருதி அழுத்தம், அதாவது ப்ரெஷர்னு சொல்கிறது தான் பிரதான காரணி. அப்போ ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு மணித்தியாலம், ஒவ்வொரு நாள் இப்படி டிலே அந்த ப்ரெஷரை கட்டுப்படுத்தாமல் இருக்கிற டிலே நம்மளுக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், சிவிடி ரிஸ்க்னு சொல்லுவோம், அதுக்கு காரணமாக அமையுது. சிவிடி ரிஸ்க்கை கூட்டுறதுக்கு காரணமாக அமையுது இந்த ப்ரெஷரை நாம் கட்டுப்படுத்தாமல் இருக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும். அப்போ ஏன் நாங்கள் அப்படி இந்த ப்ரெஷர் கூட இருந்தும் ஏன் நாங்கள் அதை கேர்லெஸ் ஆகிக்கோம்னு சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாக என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அந்த ப்ரெஷர் நம்மளுக்கு தாங்க முடியாத ஒரு வருத்தத்தை, ஒரு வலியை தராதான் காரணம். இப்போ நாம் பெரும்பாலான நாட்கள் எனக்கு ஒன்றும் இல்லை தானே, ப்ரெஷர் கூட இருக்கி வாட்டில் நிற்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு வாட்டில் நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு வருத்தம் இல்லையே என்று சொல்லி நாங்கள் நினச்சிட்டு என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், அதுக்கு மருந்துகள் ஒழுங்காக குடிக்கிறதும் இல்லை, ஏதாவது அறிகுறி தெரிஞ்சால் குடிக்கிற அப்படியான ஒரு கட்டத்தில் அந்த பேஷண்ட்டை நான் சொன்னேன், உங்களுக்கு ப்ரெஷர் கூட இருக்குமா, அதோட தலை சுற்றும் வந்திருக்கு, ஆகவே நீங்கள் 2 hours இருந்து ப்ரெஷருக்கு டேப்லெட் தந்து பார்த்து உங்களுக்கு எந்த டோஸ், என்ன குளிசை, என்ன டோஸ் எடுத்தால் உங்களோட ப்ரெஷர் குறையுதுன்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி போட்டு தான் நீங்கள் அதுக்கு பிறகு ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆனது பிறகு போங்க. ஏன்னா உங்களுக்கு அறிகுறியோடைய வந்திருக்கீங்க. ஆகவே அப்போ எதுவும் நடக்கலாம், உங்களுக்கு தலையில் ப்ரெஷர் கூடி மூளை நரம்பு வடித்து பாரிசவாதம் வரலாம், பரலைஸ் வரலாம். அப்போ நாங்கள் கொஞ்சம் விரிங்கன்னு சொன்னதுக்கு பேஷண்ட் இல்லை எனக்கு மதரசாவுக்கு போகணும்னு சொல்லி அவசரப்பட்டு பேஷண்ட் டிக்கெட்டில் எழுதி போட்டு போகுது. இப்போ இதில் உண்மையாக இதில் நம்மளோட பொடி கூட பேர் ப்ரெஷரை கட்டுப்படுத்தாட்டி, அதே மாதிரி கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தாட்டி, அதே மாதிரி சுகரை கட்டுப்பாட்டில் வச்சு கொள்ளாட்டி, உணவு கட்டுப்பாட்டோட மருந்து மாத்திரை ஒழுங்காக பாவிச்சு கட்டுப்பாட்டில் வைக்கலைன்னு சொல்லி சொன்னால், நம்மளோட உடல் உறுப்புகளில் ப்ரெஷரால் பாதிப்புகள் நடந்து கொண்டே இருக்கும். அது எங்களுக்கு வெளியில் காட்டாது. ஒரு பிரச்சனை உங்களோட காலில் ஒரு காயம் ஒரு மருந்து எடுக்க போகிற டைமில் காயம் ஆறுதில்லை, குணமாகுதில்லைங்கிற டைமில் தான் என்னென்னு பார்த்தா அந்த காலுக்கு வர இரத்த குழாய்கள் பிளாக் ஆகிருக்கி அல்லது ரத்தோட்டம் குறைவாக இருக்கி, அதனால் காயம் ஆறுதில்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்து டூப்ளெக்ஸ் ஸ்கேன்னு சொல்லி ஆர்டீரியல் டூப்ளெக்ஸ்ன்னு சொல்லி செய்து பார்ப்பாங்க, இரத்த குழாய்களில் பிளாக் இருக்கிறது. அப்போ இந்த பிளாக் 1 நாள் 5 நாள் 10 நாள் பிளாக் இல்லை. இது வருடக்கணக்கில் எங்களோட ப்ரெஷரை நாங்கள் கட்டுப்படுத்தாமல் இருக்கிறதாலேயும், சுகரை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறதாலேயும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலை வச்சு கொள்ளாதாலேயும் இரத்த குழாய்களுக்குள்ள டேமேஜ் ஏற்படும். இப்போ ப்ரெஷருங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இரத்த குழாய்களுக்குள்ள உள்ள உதைப்பு தான் அந்த ப்ரெஷருங்கிறது. ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ணக்குள்ள இரத்த குழாய்களில் ஒரு சீரான ப்ரெஷரில் ரத்தம் ஓடும்னு சொல்லி சொன்னால், அந்த இரத்த குழாய்களில் உட்சுவர்களில் டேமேஜ் வராது. உதாரணமாக உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், ஒரு கான் புதுசாக இருக்கிற டைமில் அந்த கானில் அழகாக நீரோட்டம் இருக்கும். அதில் வேகமாக ப்ரெஷரில் ஏதாவது நீரோட்டங்கள் வர டைமில் அந்த சுவர்கள், அந்த காண்ட ஓரங்கள் சுவர்களில் டேமேஜ்கள் வர தொடங்கும். அது மாதிரி தான் நம்ம இரத்த குழாய்களுக்குள்ளேயும் ஹை ப்ரெஷரில் பிளட் போகிற டைமில் இரத்த குழாய்களில் உட்சுவர் ஸ்மூத் இல்லாமல் ரஃப் ஆகும், அல்லது செதும்ப தொடங்கும், அல்லது உடைய தொடங்கும். அப்படி வெடிப்புகள், உடைவுகள், டேமேஜ்கள் வர டைமில் தான் அதில் கொழுப்பு படிகிற விதம் கூட. இப்போ ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு பைப்பில் ஒன்றும் ஒட்டாது, ஓடி போயிடும் வலிக்கு. அந்த கரடு முரடாக ரஃப்பாக உடைஞ்சி பேந்த மாதிரி அந்த சுவர்கள் சொரசரப்பாக இருக்கிற டைமில் அதில் எல்லா
டஸ்ட்டுகள் அதே மாதிரி இலைகள் கூலன்கள் எல்லாம் வந்து ஒற்ற வீதம் தங்குற வீதம் தடங்கள் வார வீதம் கூட. இதுதான் நடக்க போகுது. நம்ம இரத்த குழாய்களில் ப்ரெஷரை கட்டுப்படுத்தாமக்கு கொண்ட்ரோலில் வச்சு கொள்ளாமல் இருக்கிற நேரங்களில் ஏற்படுற இரத்த குழாய்கள் உட்சுவர்கள் ஏற்படுற டேமேஜ் வந்து பாதிப்புகள் வந்து இந்த கொழுப்புகள் படிகிறதுக்கு கொலஸ்ட்ரால் படிவு அத்ரோஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இரத்த குழாய்கள் உட்சுவர்களில் படிவுகள் 30 வீதம் படிவு, 40 வீதம் படிவு, 50 வீதம் பிளாக், 70 வீதம் அடைப்புன்னு சொல்லி குருதி குழாய்களில் வந்து ஏற்படக்கூடியது. அப்போ இந்த பிளாக்குகளை வந்து நாங்கள் ஒரு நாளும் வந்து கலட்ட இயலாது. ப்ரஷ் போட்டு தேய்ச்சா தான் கலரும். வேறு சும்மா ஒரு மருந்து அடித்து இரத்த கட்டிகளை தான் நாங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக அல்லது டேப்லெட்கள் மூலமாக கரைக்கலாம். ஆனால் படிவுகளை வந்து நாங்கள் கரைக்க முடியாது. அப்போ அது வந்து பெர்மனண்டான ஒரு பிளாக்காக வரப்போகுது. ஆகவே தான் நீங்கள் இது வந்து உங்களுக்கு உள்ளுக்கு நடக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு தெரியா. இப்போ நீங்கள் பொதுமக்கள் வந்து நார்மலாக இருக்கீங்க. இப்போ நாங்கள் படித்த குழு விளங்கும் அந்த இரத்த குழாய்களுக்குள்ளே எவ்வளவு மாற்றங்கள் நடக்கும் சொல்லி. ஆகவே இது வந்து ஒரு நிரந்தரமான டேமேஜ் ஏற்படுத்தும். அப்போ உடல் உறுப்புகளில் எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் இருக்கு. ரத்தோட்டம் இல்லாத உடல் உறுப்பு இல்லை. இரத்த குழாய்கள சப்ளை இல்லைன்னு சொன்னால் அந்த உடல் உறுப்பு இறந்த ஏரியா வரைக்கும். அப்போ ரத்தோட்டம் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் கட்டுப்பாடு இல்லாத ப்ரெஷர் கட்டுப்பாடு இல்லாத சீனி கட்டுப்பாடு இல்லாத கொலஸ்ட்ரால் வந்து என்ன செய்ய சொல்லிச்சுன்னா இரத்த குழாய்களுக்குள்ள டேமேஜ் பண்ணுறதால அப்போ என்ன நடக்க போகுது, அந்த டேமேஜால் இரத்த குழாய்களுக்குள்ள இந்த படிவுகள் ஏற்பட்டு ரத்த பிளாக் ஆக போகுது. இப்போ இந்த பிளாக் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, பிளாக் ஏற்பட்டால் அதால் வர பாதிப்பு. இப்போ கிட்னிக்கு போகிற ரத்த குழாய்களில் பிளாக் ஏற்பட்டால் கிட்னியில் டேமேஜ், மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் பிளாக் ஏற்பட்டால் மூளையில் பாதிப்பு, அப்போ ஸ்ட்ரோக் வரலாம், பாரிசவாதம் வரலாம். இப்படி எல்லா உடல் உறுப்புகள்லையும் அந்த டேமேஜ் வரப்போகுது. ஒரு உடல் உறுப்புக்குள்ள டேமேஜ் மட்டும் இல்லை, எல்லா உடல் உறுப்புகளையும் டேமேஜ் வரும். ஆகவே தான் நீங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். இந்த ப்ரெஷர் கூட இருக்கிற டைமில் ப்ரெஷரை கட்டுப்படுத்துறதுக்குரிய சிகிச்சைகளை சரியாக செய்யணும். இப்போ சில மூட நம்பிக்கை இருக்கு, என்னதான் கொண்டோலாக இருந்தாலும் வந்து அல்லாட நாட்டம் இருந்தால் நடக்கும் செல்லிப்படும் மடத்தனமாக இருக்கீங்க. அப்படி அங்கே இஸ்லாம் சொல்லலை. அப்படி நம்மளுக்கு எந்த மார்க்கவும் அப்படி மோடத்தனமாக வாழ சொல்லலை. அதை அறிவை தந்திரிக்கான், அறிவுடையோருக்கு தான் அந்த அத்தாட்சிகள் இருக்கு. அப்போ அறிவுடையவர் அதை கேட்டு நடந்து நீங்கள் அதை செயற்படுத்தணும். ஆகவே நான் தயவு செய்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு கட்டுப்பாட்டோட 20 வருஷம் 40 வருஷம் சீனி, 40 வருஷம் ப்ரெஷர், 40 வருஷம் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் எல்லாம் கொண்ட்ரோலில் இருந்தால் உங்கள் உடல் உறுப்புகளில் டேமேஜ் அல்லது பாதிப்பு ஏற்படாது. ஆகவே நம்மளுக்கு இப்போ சீனி வந்துட்டு அல்லது ப்ரெஷர் வந்துட்டு அல்லது கொலஸ்ட்ரால் ஏற்பட்டுட்டுன்னு சொன்னால் நாங்கள் அதை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு முயற்சிகளை செய்யணும். ஒன்று உணவு முறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி அதுகளை கூட்டக்கூடியதுகளை நாங்கள் தவிர்ந்து, அதே மாதிரி உடற்பயிற்சி செய்து அந்த ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிற செயற்பாடுகளை செய்யணும். அதோட மருந்து மாத்திரைகளை உரிய முறைப்படி வைத்திய ஆலோசனையோடு தான் நீங்கள் பாவிக்கணும். நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த மருந்துகளை குறைச்சி அறிகுறி தெரிஞ்சால் போடுற அந்த செட்டப்பை விடுங்க தயவு செய்து. என்ன மிச்சம் கவலையாக இருக்கி நீங்கள் அறியாமையால் இப்படி நடந்து கொண்டிருக்கீங்க. அந்த நோயாளி வந்து அந்த 2 மணித்தியாலம் அல்லது அந்த டிலே பண்ணுது இல்லையே, அந்த பிள்ளையை மதரசா கூடணும்னு சொல்லி சொன்னால் அல்லது பாடசாலைக்கு சேர்க்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் ஒரு வருத்தம் வந்தால் எப்படியும் போகப்படலானே, அதே வருத்தம் தான் நம்ம தாய்க்கு ஏற்படும். அந்த 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 பெண் கணவனை இழந்த ஒரு பெண், அப்போ அந்த அந்த பிள்ளையை பார்க்கணும் அவ தான். அப்போ அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த பிள்ளையோட எதிர்காலம் ஒழுங்காக கவனிக்க இயலும். அப்போ அந்த ப்ரெஷர் கூடி அவக்கு ஒரு மாரடைப்போ அல்லது பாரிசவாதமோ ஏற்பட்டு படுக்கையில் இருந்தால் அந்த பிள்ளையை பார்க்குறதே அது. அப்போ எல்லா விடயங்களையும் யோசிக்கணும். நம்மளுக்கு அந்த அறிவு இல்லை. அப்போ அறிவு உடையவர்கள் செல்கிற விடயங்களை கட்டாயம் கேட்டு நடக்கணும். இது வந்து மிச்சம் ஒரு இந்த விடயங்களை கேட்டு நடக்கிறது மிகவும் குறைவாக இருக்கு. நாம் என்ன சொன்னாலும் வந்து மிச்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. அதே போல் தான் நேற்று ஒரு பேஷண்ட் வருது, முழங்கால் வருத்தத்துக்கு மருந்து எடுக்க வருது. அங்கே பார்த்தா பிளட் சுகரை வந்து 520. நான் எவ்வளவு போர்டில் நிற்கணுமா, இதுக்கு 520 மருந்து சரியில்லான்னு சொன்னதுக்கு கூட எனக்கு கால் வருத்தத்துக்கு மருந்து தாங்க, நான் 520 நான் பார்த்துக்கொள்கிறேன். அப்போ எவ்வளவு ஒரு அந்த கேர்லெஸ் அறிக்கை. ஏன்னா அந்த 520 அவக்கு எந்த ஒன்றையும் செய்ய இல்லையே, ஒரு பிரச்சனையை கொடுக்கலையேன்னு சொல்லித்தான் அவங்க வீட்டை போக தொடங்குறாங்க. நான் வந்து மருந்தே சரியில்லாது அட்மிஷன் உடனே போர்டுக்கு அட்மிட் பண்ணுங்க, இதுக்கு இன்சுலின் போட்டு உங்களோட சுகரை கண்ட்ரோல் பண்ணி போட்டு தான் அந்த பேஷண்ட் என்ன நடந்ததுன்னு தெரியாது, அட்மிட் ஆகிச்சா இல்லையான்னு தெரியாது. இது வந்து இதை கேட்டு நடங்க. இப்போ உங்களுக்கு இப்போ அந்த 520 சீனி உள்ளுக்கு எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உண்மையாக படிச்சிங்கன்னா அந்த 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 மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போயிட்டு அந்த 520 உள்ளுக்கு என்னென்ன உறுப்புகளை எப்படி எப்படி மாற்றங்கள் ஏற்பாடுன்றது அறிஞ்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படி நீங்கள் நடந்து கொள்ள மாட்டீங்க. ஆகவே தயவு செய்து இந்த கண்ணுக்கு முன்னுக்கு ஒருவர் மரணிக்கிறது
மறந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு விளங்குது. அதாவது இந்த இந்த கட்டுப்பாடு இல்லாத சுகர், கட்டுப்பாடு இல்லாத ப்ரெஷர், கட்டுப்பாடு இல்லாத கொலஸ்ட்ரால் மாதம் செக் பண்ணுற டைமில் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கி எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறோம், எவ்வளோ முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் நீங்கள் கடும் கேர்லெஸ் இருக்கிறதா மிச்சம் கவலையாக இருக்கு. அப்போ எங்களுக்கு விளங்குது உங்களோட உடல் உறுப்புகள் நாளுக்கு நாள் உள்ளுக்கு அழிஞ்சு கொண்டே இருக்கு, டேமேஜ் ஆகி கொண்டே இருக்குங்கிறது எங்களுக்கு விளங்குது. அதை நான் சொல்கிறேன். மரணித்து கொண்டிருக்காங்க, ஆனால் எங்களால் காப்பாற்ற இல்லாமல் இருக்கு. எவ்வளோ அட்வைஸ் பண்ணினாலும் எவ்வளவு சொன்னாலும் அந்த போர்டில் இருந்து அந்த 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 நோ அந்த அந்த ப்ரெஷரை கட்டுப்படுத்திட்டு இப்போ எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எந்த டோஸுக்கு எத்தனை குளிசை போட்டால் ப்ரெஷர் கண்ட்ரோலாகவும் தெரியும். அதுக்கு தான் அந்த போர்டில் இருக்க சொல்கிறேன். அந்த டோஸை கண்டுபிடிச்சி உங்களோட ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கும் இந்த டோஸ் இந்த மாத்திரை பாவிச்சா போதுங்கிறத நாங்கள் செட் பண்ணி போட்டு தான் உங்களை வீட்டை அனுப்பலாம். சும்மா நீங்கள் மறந்து தாங்க சார் நான் வீட்டை போய் குடிக்கன்னு சொல்லி அனுப்பலாது. அது பிள்ளை உங்களுக்கு சில பல சடனாக ட்ராப் ஆகலாம் அல்லது காணாமல் இருக்கலாம் அந்த மருந்து. அப்போ நீங்கள் அந்த சிட்டை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக என்ன செய்வீங்க, டாக்டர்கிட்ட திருப்பி வராமல் பாவிச்சுட்டே இருப்பீங்க. ஆகவே தான் அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த கண்ட்ரோல் டோஸோடு தான் நீங்கள் கட்டாயம் வீட்டை போகணும். இந்த மருந்துகளை வந்து ரெகுலராக வாங்க. இப்போ சில டைமில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி, நான் ஒரு 1 மந்த்தாக கிளினிக் வரல சார், இருந்த குளிசையை பாவிச்சு எப்படி இருக்கிறது, 1 மந்த்துக்கு தந்த குளிசை 2 மந்த்ஸுக்கு 3 மந்த்ஸுக்கு எப்படி வீட்டு இருக்கிறேன். அப்போ அந்த மருந்துகள் என்ன செய்கிறீங்கன்னா சரியான முறைப்படி பாவிக்கிங்க இல்லை. அப்போ இது உங்களுக்கு விளங்காததால நீங்கள் அப்படி இருக்கீங்க. உள்ளுக்கு நீங்கள் ஒரு கேப் விடுற டைமில், ஒரு 4-5 நாள் விடுற டைமில், அந்த விடுற டைமில் கூடுற ப்ரெஷர் வந்து கூடுற சுகர் வந்து ஒரு சின்ன டேமேஜை ஏற்படுத்தி வச்சிருக்கும். உள்ளுக்கு உடம்புல சின்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். அப்போ நீங்கள் வந்து அந்த பாதிப்பு வந்து உங்களுக்கு விளங்காததால நீங்கள் 2 நாளைக்கு போகிற டேப்லெட்டை போடுற, 3 நாளைக்கு போடுற, ஞாபகம் வந்தால் போடுற, இப்படியான பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு வெளியில் அந்த உடல் உறுப்புகளை வர டேமேஜை படமாக உங்களுக்கு தெரியும்னா தான் நீங்கள் பயப்படுவீங்க போல இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து அதை படிச்சிருக்கிறபடியால் தான் அதை உங்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்கிறோம். தயவு செய்து வைத்தியர்கள் ஆலோசனைகளை கேட்டு நடங்க. சும்மா அந்த மடத்தனமான சில மூட நம்பிக்கைகள் இருக்கு நம்ம டாக்டர்கிட்ட. என்னதான் நாம் பாவிச்சாலும் அல்லாட நாட்டம் இருந்தால் அதை தான் பாரிசவாதம் வரும், அல்லாட நாட்டம் இருந்தால் தான் நம்மளுக்கு மாரடைப்பு வரும், இந்த டேமேஜ் வரும் சொல்லி சில மூட நம்பிக்கைகள் இருக்கு. அப்படி ஒரு எந்த மதமும் அப்படி சொல்லலை. நாம் முயற்சி செஞ்சுட்டு தான் நாங்கள் பிரார்த்தனை செய்யணும். அப்படி தான் இருக்கும்னு சொல்லிச்சுன்னா நாம் வந்து மாத்தைக்கு ஒரு கிளினிக்கு வர வச்சு எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தனை செஞ்சு போட்டு அனுப்பலாம். மருந்து ஒன்று கூட செய்யும் இல்லை, பிரார்த்தனை மட்டும். அப்படி தான் குணமாகறன்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் பிரார்த்தனை மட்டும். அப்படி இஸ்லாம் செல்லையும் எந்த மதமும் செல்லலை. நாங்கள் முயற்சி செஞ்சு தான் கடவுள்கிட்ட கேட்கணும். முயற்சி செய்யாமலுக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது. எந்த விடயமாக இருந்தாலும் சரியால் நாங்கள் எங்களோட ப்ரெஷரை சுகரை இந்த 3 தான் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. தற்போது உங்களுடைய அந்த தொற்றா நோய்களில் வர பாதிப்புகளில் இந்த 3 நோய்களும் சீனி, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இந்த 3ஆலையும் தான் உடம்புல பெரிய பாதிப்பு ஏற்படும். மற்ற தொற்றா நோய்க்குரிய காரணிகள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துறதில்ல. உதாரணமாக ஸ்மோக்கிங், சிகரெட் புகைத்தது, ஆல்கோஹால் பாவிக்கிறது, பீட்டில் சூவிங், வெத்திலை பாக்கு சாப்பிட்றது, இதுகள்லாம் வந்து அரிதாகி கொண்டு போகுது. அப்போ அதுகளால் வர உபாதைகளை விட இந்த 3 விடயங்களையும் நாங்கள் கட்டுப்படுத்த. இளவயது மரணங்கள் தற்போது அதிகரித்து கொண்டிருக்கு. இளவயதினர்கள் மரணிக்காங்க. அதில் மிகவும் கவலைக்குரிய விடயம். அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அனைவரும் வந்து உங்களை ஒழுங்குமுறையாக உங்களோட செக்கப்புகளை செய்து கொள்ளுங்கள். கட்டாயம் பாருங்கள். ஒரு சில இடம் மூட நம்பிக்கை ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னால் செக் பண்ணினா அதை பற்றி யோசிக்கணும், குளிசை பிடிக்கணும். அதால் செக் பண்ணுறதில்ல. இது எவ்வளோ மடத்தனமான கதை இது. அப்போ இவ்வளவு நீங்கள் இப்போ உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. அப்போ விசேடமாக வந்து ஆண்கள் இந்த டைப், பெண்கள் வந்து சின்ன வருத்தம்னாலும் கொஞ்சம் செக் பண்ணுற விதம் கூட. ஆனால் ஆண்கள் வந்து செக் பண்ணுறதே இல்லை. ஆண்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா வருத்தமாக தான் இருக்குது. அவங்க ஆரம்ப கட்டத்துக்கெல்லாம் வர மாட்டாங்க. வந்து உளுந்தாங்கன்னா பெட்டில் அது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா தான் அதை கேர்லெஸ்ஸாக இருந்து போட்டு கடைசி ஏழாமல் போகக்குள்ளே வருவாங்க. இப்படி கழிச்சு இருக்குது. செக் பண்ணுறல, செக் பண்ண அதை யோசிக்கணும், டேப்லெட் போடணும், அதை பற்றி ஒரி பண்ணணும் நினச்சி செக் பண்ணாமல் இருந்து கடைசியில் எல்லாம் பாடியில் உள்ளுக்கு டேமேஜ் வந்ததுக்கு அப்புறம் அப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்டில் விழுறது எமர்ஜென்சியில். அந்நேரம் பார்த்தா அது ஒரு பேடான ஒரு நிலையாக இருக்கும். ஆகவே தயவு செய்து செக் பண்ணுங்க. செக் பண்ணி ஆரம்ப கட்டத்தில் நோய்கள்லேருந்து காப்பாற்றுங்க. அதாவது மெயினாக வந்து இந்த ப்ரெஷரால், சுகரால், கொலஸ்ட்ராலால் ஏற்படக்கூடிய உபாதைகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறோம் நம்மளோட வேலை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அதோட பயணிக்கலாம். எத்தனை நோயாளிகள் எங்களுக்கு வெளி பார்வைக்கு அவங்க நோயாளின்றே விளங்காது. சுகரை கொண்டோல வச்சுக்காங்க, ப்ரெஷரை கொண்டோல வச்சுக்காங்க, கொலஸ்ட்ராலை கொண்டு வச்சுட்டு ஆரோக்கியமாக அன்றாட வேலைகளை செய்துட்டு
ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்களோட உடல் உறுப்புகளில் எந்த பாதிப்பும் இல்லை. பாதிப்பு இல்லாமக்கு அவங்க கட்டுப்பாடை வச்சுக்கொள்ளாங்க. ஆகவே தயவு செய்து இந்த நான் சொல்கிற இந்த அட்வைஸ்கள் ஆலோசனைகளை கேட்டு ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.